Hi friends, welcome to Vismaya Kudal. So இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் சில ப்ராடக்ட் ரொம்ப தேடி எப்போதும் சொல்ற மாதிரி தான். எப்போதுமே ஏனோ தானோன்னு சும்மா அப்படியே வாங்கிட்டு வந்து ஷேர் பண்றது கிடையாது. தேடி வாங்கி அத வந்து அதோட ரிவ்யூஸ்லாம் வந்து செக் பண்ணிட்டு நல்லா இல்லாத ப்ராடக்ட்டை ரிட்டர்ன் பண்ணிட்டு நல்லா இருக்கிற ப்ராடக்ட்டை மட்டும் வந்து உங்களோட வீடியோல வந்து ஷேர் பண்றேன். ஸோ இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா தீபாவளி வருது. லாஸ்ட் இயர்லாம் நான் ஒன்றும் பெருசா பர்ச்சேஸ் பண்ணவே இல்லை. எனக்கு வந்து பட்ஜெட்குள்ளேயும் வரணும். இப்போ வந்து நான் ஒரு 7-8 ப்ராடக்ட் வாங்குறேன்னா அது எனக்கு 2000 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்ஜெட் வந்து வச்சுப்பேன். அந்த பட்ஜெட்குள்ள என்னெல்லாம் வாங்கி வந்து வீட்டை வந்து அழகா வச்சுக்க முடியும், அந்த பூஜா ரூமா இருக்கட்டும், இல்ல அந்த ஃபெஸ்டிவல் அன்னைக்கு தீபாவளி அன்னைக்கு அந்த ஃபீல் வந்து எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு அந்த மாதிரி வாங்கின ஐட்டம்ஸ் தான் இது. இது வந்து பாத்தீங்கன்னா எப்படா இந்த பிரைஸ் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. இந்த மாதிரி ஒரு பீகாக் அது வந்து வாங்கியிருந்தேன். அதுவும் வந்து ஒரு பீஸ் கிடையாது, 2 பீஸ். சரி பாருங்க, இந்த மாதிரி 2 பீகாக் செட் வந்து வாங்கியிருந்தேன். இது பிராஸ் கிடையாது, ஏன்னா நம்ம வாங்குற இந்த 300 அந்த ரேஞ்சஸ்க்கு வந்து பிராஸ் வந்து கிடைக்காது. இதெல்லாம் நம்ம பிராஸ்ல வாங்கணும் அப்படின்னாக்கா மினிமம் 4000 வந்து ஆகும். சரி ஓகே, நமக்கு வந்து இன்னொன்னு என்னன்னா இந்த பீகாக்ல வந்து உங்களுக்கு வெளுத்து போகாது, ஃபேட் ஆகாது, எதுவுமே ஆகாது. ஏன்னா இது வந்து கோட்டிங் அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த மாதிரி 2 சைடும் வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாங்கினேன். ரொம்ப நல்லா இருக்குது. எப்படி இருக்கு பாருங்க, ஒரு ஆன்டிக் ஃபினிஷ் வந்து கொடுக்குது இல்ல. ஸோ இந்த மாதிரி வந்து வாங்கியிருந்தேன். அந்த பூஜா ரூம்ல வந்து ஒரு மண்டபம் மாதிரி வச்சிருக்கோம்ல, அதுல வைக்கிறதுக்காக இது வந்து வாங்கினேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்னோட அந்த பூஜா ரூம்ல அந்த பிளாக் கலர்ல டாப் வந்து போட்டிருப்போம். அதுல வந்து நல்லா தெரியணும், அந்த இடத்துல வந்து ஏதாவது வைக்கணும் கோலத்துக்கு பதில் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். அதுக்காக வாங்கினதுதான் இந்த ஒரு உருளி. இதுவுமே சூப்பரா இருக்கு. இதுல அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்து போட்டு வைக்கிறப்ப அவ்வளோ அழகா இருக்கும். ஃப்ளவர்ஸ் வச்சுக்கலாம், இல்ல கேண்டில் மாதிரி போட்டுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க. இது வந்து பிராஸ் கிடையாது, நான் இப்பவே சொல்லிடுறேன். இதுவுமே கோட்டிங். ஸோ இப்படி இருக்கு. அந்த தாமரை இதழ் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க இதை சுத்தி. ஸோ இதுல வந்து வாங்கியிருந்தேன். இது என்ன மாதிரி எப்படி வந்து டக்குன்னு பாக்குறப்ப பிராஸ் மாதிரி தெரியும். ஏன்னா இந்த பெயிண்ட்ஸ் எல்லாம் வந்து கையில வந்து அடிக்க மாட்டாங்க. இது ஒரு மாதிரி ஸ்ப்ரே டைப்ல பவுடர் கோட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுல வந்து பண்ணுவாங்க. இதெல்லாம் நான் வந்து ஒரு நாள் உங்களுக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு அந்த ஒரு வீடியோ பிளஸ் சப்போஸ் முன்னாடியே போட்டிருந்தேன்னா அந்த வீடியோட லிங்க் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இது வந்து வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேபிள் ரன்னர் வந்து வாங்கியிருந்தேன். ஏன்னா நம்மளோட டேபிள் வந்து ஒரு உடன் கலர்ல டார்க், அந்த டீ குட்டோட டார்க் ஷேட்ல வந்து இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி கோல்டன் கலர்ல வந்து ஒரு ரன்னர் போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. அதனாலதான் இந்த ரன்னர் வாங்கியிருந்தேன். இந்த பாருங்க நல்ல லென்த். இது வந்து ஒரு 6 feet, இன்னும் நானே 5+. ஸோ இது வந்து ஒரு 6 feet வந்து இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. இதோட குவாலிட்டி செம்மையா இருக்கு. ஸோ அதனால இது வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து நீங்க டீபாய் ரன்னரா மட்டும் இல்லாம ஒரு டேபிள் ரன்னரா கூட யூஸ் பண்ணிக்கலாம், டைனிங் டேபிள்ல கூட போடுறதுக்கு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து சேல் வந்து போயிட்டு இருக்கு. இந்த ஃபெஸ்டிவல் டேஸ் அப்படின்னாலே மீஷோல நிறைய சேல்ஸ் வந்து போடுவாங்க. நமக்கு எப்போதும் வாங்குற பிரைஸை விடையே அதுல வந்து கொஞ்சம் நம்ம மணியை வந்து சேவ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இன்னொரு ப்ராடக்ட் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு ப்ராடக்ட். நீங்க நிறைய வீடியோஸ்ல எல்லாம் பார்த்துருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. இது வந்து டோட்டலா 9 பீஸ் செட். இதுல பாட்டம்ல வந்து ஒரு பிளேட் மாதிரி இருக்கும், டாப்ல வந்து ஒரு பிளேட் மாதிரி இருக்கும். ஒரு நிமிஷம் பாருங்க, இதுவுமே வந்து கோட்டிங் தான். இது வந்து 3 பீஸ் டாப்ல வர பீசஸ் இதெல்லாம். ஸோ இந்த மாதிரி 3 பீஸ் கொடுத்துப்பாங்க. அந்த 3 பீஸுக்குமே இந்த மாதிரி ஒரு பிராஸ்ல வந்து ஒரு ஸ்டிக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு பிக்சர் ஷேர் பண்றேன். பாட்டம்ல இந்த மாதிரி இந்த குத்து விளக்குல இருக்கும்ல, குமிழ் மாதிரி இப்படி வச்சு இதை மேல வந்து வைக்கிறது. நம்ம என்ட்ரி வேல எல்லாம் வச்சோம்னா ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கியிருந்தேன். இதுவுமே எனக்கு ரொம்ப பட்ஜெட் ரேஞ்சில் வந்து கிடைச்சது, அதனால வாங்கினேன். இது வந்து நம்மளோட பூஜா ரூமுக்காக வந்து வாங்கியிருந்தேன். அந்த தோரணம், ஏன்னா இப்ப தோரணம் வந்து அவ்வளோ ஆஃபர்ல வந்து போயிட்டு இருக்கு, விதவிதமா இருக்கு தோரணம். ஸோ அதுல இது வந்து ஒரு 5 பீஸ் செட். லென்த் வைஸ் வந்து இது இருக்கும், இப்படி இருக்கும் பாருங்க. ஸோ இந்த மாதிரி அந்த மேல வந்து ரோஸும் பாட்டம்ல வந்து இந்த மணி மாதிரி கொடுத்துருக்கும்.
இப்படி இருக்கும். இது வந்து டோட்டலா 5 பீஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து வாங்கினேன். ஸோ இப்படிதான் இருக்கும். இது பிளைனா இந்த மல்லிகைப்பூ மட்டும் இருக்கிற மாதிரி கூட இருக்கு. பட் இந்த ரோஸும் இதுவும் சேர்றப்ப ரொம்ப அழகா இருந்தது, அதனால வாங்கினேன். இது வந்து பாத்தீங்கன்னா இப்படி பெல் மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் இதுல சவுண்ட் எல்லாம் வராது. இது வந்து பிளாஸ்டிக்ல இருக்கு. நெக்ஸ்ட் இந்த லேம்ப் பத்தி நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. நான் இது வந்து தீபாவளி அன்னைக்கு வைக்கிறதுக்கும் கார்த்திகை அன்னைக்கு வைக்கிறதுக்கும் வாங்கினேன். நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ஒரு லேம்ப் வந்து வாங்கியிருந்தோம்ல, ஒரு மாதிரி பேட்டரி போடணும் அப்படின்னு சொல்லி. இதுக்கு பேட்டரி எல்லாம் கூட தேவை கிடையாது, தண்ணி மட்டுமே வந்து போதும். ஸோ பாத்தீங்கன்னா இதுல 12 பீஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்படிதான் இருக்கும். இதுல இந்த 12 பீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஆப்ரேட் பண்ணி காமிக்கிறேன். ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். பட் இந்த இடத்துல வந்து இது வந்து ஒரு சென்சார் பாயிண்ட். அந்த இடத்துல வந்து தண்ணி ஊத்தினோடனே இது வந்து விளக்கு மாதிரி எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இதுல வந்து வாங்கியிருந்தேன். இது 2 பாக்ஸா தான் வரும், ஒரு பாக்ஸா வந்து வராது. இந்த கிஸ்ஸிங் ஸ்வான் வந்து வாங்கியிருந்தேன். சப்போஸ் இந்த ப்ராடக்டோட லிங்க் எல்லாம் உங்களுக்கு வந்து கொடுக்க முடியல, அதாவது யூடியூப்ல இப்பெல்லாம் கொடுத்தா வந்து அதை ரிமூவ் பண்ணிடுறாங்க. மேல வந்து என்னோட ஐ பட்டன்ல வந்து செக் பண்ணி பாருங்க. யூடியூபோட சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் இருக்கும்ல, அந்த பட்டனுக்கும் கீழே வந்து செக் பண்ணி பாருங்க. இல்லைன்னா இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுல நீங்க ஜஸ்ட் டிஎம் பண்ணாலே போதும். அதாவது நான் என்ன ஒரு லிங்க் அப்படின்னு சொல்லி, இப்போ என்னோட இன்ஸ்டாகிராமோட ரீல்ஸ் வந்து பாக்குறீங்க அப்படின்னா அதுல போய் லிங்க் அப்படின்னு மட்டும் நீங்க டைப் பண்ணீங்கன்னா போதும். அப்படியே உங்களோட இன்பாக்ஸ்க்கே வந்து வந்துடும். நான் வந்து அனுப்பி வச்சிருவேன். நீங்க எந்த ப்ராடக்டோட லிங்க் கேட்குறீங்களோ அது நீங்க வந்து சிங்கிள் ப்ராடக்டோட லிங்க் கூட வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிஸ்ஸிங் ஸ்வான். இது நான் முன்னாடி ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன், என்னோட லாஸ்ட் வீடியோலயே சொல்லியிருந்தேன். ஸோ அது கொஞ்சம் சரியா வரல, அதனால இதை வந்து திரும்ப நான் ரீப்ளேஸ் பண்ணேன், அது எக்ஸ்சேஞ்ச் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி இது வந்து என்னோட ஸ்டேர் கேஸ் ஏரியாக்காக நான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இப்போதைக்கு நான் இதெல்லாம் இந்த தீபாவளி ஷாப்பிங்ல இந்த வீட்டை டெக்கார் பண்றதுக்கு ரொம்ப பட்ஜெட் ரேஞ்ச்ல வாங்கின சில ஐட்டம்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு டெம்ட் ஆகி யாரும் வாங்காதீங்க. உங்களுக்கு தேவை அப்படின்னாக்க நீங்க வந்து வாங்கிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.